இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன்ஸ் எல்லாம் எப்படி தைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ஆக்கம் ஃபேஷன் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கோணம் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 சென்டிமீட்டரில் ஒரு கோடு போட்டுக்கிறேன். கேன்வாஸில் தான் கோடு போட்டிருக்கேன். சென்டரில் 2 சென்டிமீட்டர் கோடு போட்டு ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுட்டு கரெக்டாக முக்கோணம் வரைகிறதுக்கு 4 சென்டிமீட்டருக்கு கோடு, அந்த கோடில் இந்த கோடு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக உங்களுக்கு 4 சென்டிமீட்டரில் எல்லா சைட்லேயும் வர மாதிரி ஒரு முக்கோணம் கிடச்சிரும். இது 2 கேன்வாஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கைக்கு ஒன்று, இந்த கைக்கு ஒன்று வர மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் 2 வைக்கிறேன். அதை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் எல்லா சைட்ஸ்லேயும் இருக்கிற 3/4 இன்ச் இல்லைனா 1/2 இன்ச் 1 இன்ச் உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நல்லா நீட்டாக அயன் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிறத ஒரு துணியில் வச்சு அயன் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற ஏஜஸ்லாம் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிஷினில் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கைக்குமே இந்த மாதிரி நீட்டாக ஒரு நல்லா மடித்து விட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதில் வந்து பிசுறுலாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நீட்டாக அதை மடித்து எடுத்துக்கோங்க. அடுத்தது அடுத்த பேஸு இன்னொன்றுலையும் அதே மாதிரி நீங்கள் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா எஜஸ்லாம் கிளியராக இருக்கணும். இதுலேயும் கிளியராக இருந்தால் தான் பிசு வெளியே வராமல் இருக்கும். இது மடிக்கும் போது ஒரு சின்ன ஃபோல்டு கொடுத்து மடிங்க. நம்ம ஸ்கூல் புக்கெலாம் அட்டை போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபோல்டு கொடுத்து மடிங்க. இது ஃப்ரண்ட்டு கைக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு 2மே லைனிங் எல்லாம் அட்டாச் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நாச்சுக்கு நேராக சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அந்த முக்கோணம் பிளேஸ் ஆகணுமோ அந்த இடத்த கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதை அதை வச்சுட்டு ஒரு பெரிய தையல் போட்டுக்கிறோம். 5 நம்பர் தையல் போட்டுட்டு இதுக்கப்புறம் திரும்ப அந்த முக்கோணத்தில் ஸ்ட்ரெயிட் கோடு இருக்குது. எட்ஜிலேருந்து ஆரம்பிக்காதீங்க. ஸ்ட்ரெயிட் கோடு இருக்கிற நடுவில் இருந்து ஒரு ரஃப் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ஊசியை திருப்பி நீட்டாக ஒவ்வொரு இடத்துலையும் ஷார்ப்னஸ் பார்த்துட்டு அந்த முக்கோணத்தை நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு கரைச்சி திரும்பவும் ஒரு ரஃப் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளே கட் பண்ணி விடணும். அதுக்கு மேலே இருக்கிற 5 நம்பர் தையல் பெரிய தையல் போட்டுருக்கோம் இல்லையா, அதை நம்ம பிரித்து விடலாம். சிலர் வந்து பின் பண்ணிப்பீங்க. பின் வந்து சில சமயம் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்தோம்னா கையில் குத்திடும். அதனால தான் நான் வந்து தையலே போட்டுக்கிறது. இப்போ இது வந்து நான் ஒன்று திருப்பிட்டேன் ஒரு கையில், இன்னொரு கையில் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஒரு கையில் எந்த இடத்துல எந்த பொசிஷனில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இன்னொரு கைக்கும் ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் இது காமிச்சிருக்கேன். அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் அதே மாதிரி ஏற்கனவே பண்ண மாதிரி பெரிய தையல் வச்சுக்கணும். நேராக ஒரு தையல் இந்த பக்கம் எப்படி வேணால் போட்டுக்கலாம். அதை அசையாமல் இருக்கிறதுக்கு திரும்பவும் சின்ன தையல் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ரஃப் கொடுத்துக்கோங்க. ரஃப் கொடுத்துட்டு கார்னர்ஸ் எல்லாம் எட்ஜஸ் கரெக்டாக ஊசி நல்லா உள்ளே நிறுத்தி திருப்பி கரெக்டாக எட்ஜ் பண்ணணும். எட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரஃப் அடித்து எடுத்துக்கோங்க. திரும்பவும் இது எல்லாமே சைடில் இருக்க பிசஸ் நூல்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு சென்டரில் உங்களுக்கு கட் பண்ணி விடணும். சென்டர் கட் பண்ணது எப்படி கட் பண்ணுறதுனா இந்த மாதிரி அந்த பெரிய தையலையும் பிரித்து விட்டுலாம். கட் பண்ணிவிட்டு கூட பிரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர் எட்ஜ் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணணும். அப்போ தான் இந்த இடம் கார்னர் வந்து நல்லா திரும்பும். கட் பண்ணி விட்டு இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அந்த இடம் நமக்கு ஒரு ஹோல் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே விட்டு திருப்பிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் தெரியும். இப்போவே உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். அந்த எட்ஜஸில் சப்போஸ் கத்திரியில் கட் பண்ணுமோ கட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு தையல் போட்டதுக்கப்புறம் திருப்புங்க. இந்த மாதிரி 2 கைக்கும் ஸ்டிச் பண்ணி நான் எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு மேலே